இருக்கு. சரி, இன்னும் இவங்கெல்லாம் குழம்புக்கு தண்ணி ஊற்றிய போகாம இப்படி படுத்துட்டாங்க. சரி இருக்கட்டும். நான் என்ன அப்படின்னா ஒரு சின்ன முக்கிய அறிவிப்பு. படுத்திருக்க உங்களுக்காக ஒரு முக்கிய அறிவிப்பு. எந்திரிச்சு திரும்பி படுத்துக்கங்க, ஏன்னா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிக்கும். உட்காந்துருக்க உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு. நீங்களும் ரொம்ப நேரம் உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு இடுப்பு இடுப்பெல்லாம் இருக்கு. நீங்களும் ஒரு சாய் சாட்சி எரிச்சுக்கங்க. இந்த வாயில 50 பேரை வச்சுட்டீங்க. டீ குடிக்கிறீங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வள்ளியம்மா பந்தி செய்தி சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னா பருவமனித பண்ணி திணைக்காட்டு போகுது நமக்குள்ள பண்பாடு. இந்த செய்தியை போய் வள்ளியம்மா சொல்லணும். சொல்லதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைகளை காட்டு போ காவல் பண்ண கடுப்பேத்தி இருக்காரு. இதே எங்களுக்கு பொழப்பா? வேற பொழப்பே இல்லை எங்களுக்கு. சரி போவோமா? வரேன்னா வரேன்னு சொல்லு, வரேன்னு சொல்லு. உன்னையெல்லாம் காட்டுக்கு போனாலும் அங்க சிங்க புளியெல்லாம் பறந்து ஏச்சும் ஓடிடுறேன். கேட்குறேன். இல்லை ஒரு பொம்பளை போல வேனு கூப்பிடுறேனே. சரி வரேன் அப்படியே காவலுக்கு சொல்லாமல. நான் துணைக்கு ஆள் இல்லாம தானே கிடக்குறேன். துணைக்கு ஆள் இல்லாம தானே கிடக்குறேன். நேரம் அங்க கூப்பிட்டு நேரம் 4 பேர் சிங்க கிளம்பி வந்திருப்பாரு. அண்ணே அவங்க வரல, நீங்க நாச்சும் வரீங்களா? போலாமா? தெரியும். ஆமா அதனாலதான் கேளுங்க. ஆமா அதனாலதான் சிவசண்முக. சரி நல்லா இருக்கும். அப்புறம் அண்ணே மைக் செட் சூப்பரா இருக்குண்ணே, அருமையா இருக்குண்ணே. ஆமா ஆனா என்ன தெரியுமாண்ணே, என் கல்யாணத்துக்கு நீ தானே போடணும் வந்து. ஆமாண்ணே சரி கல்யாணம் பண்ண தெரியும். என் கல்யாணத்துக்கு நீங்க தான் போடுவீங்க. சரியா? சரி போலாம். அவரு குடிச்சிட்டாரு. போலாமா? சரி என் காதல் எப்படி தெரியுங்களா இருக்கு? அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாசையில அவங்க பாணியில போயிடலாமா? ஓ காதல் பண்றியா? பண்ணமா? நாங்க பேசுறது உனக்கு இது போய் பாய் சொல்றியா? அப்புறம் எங்களை பேசுறேன் மட்டும் பேசி பாரு பாப்பா. ஆலோலம் பாடும் தெஞ்சலே ஆகாயம் தேடும் திங்களே வெட்ட வெட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களை புள்ளிகின்றதை நடிக்கவா பாடும் தெஞ்சலே ஆகாயம் தேடும் திங்களே
கட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். சரி, என்னோட மாமனை பார்க்கலாமா? மாமோய் அடே இந்த அப்பா கூட்டம் அப்படியே இருக்கு மாமா. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு, கண்ணு கட்டுமா காவல் பார்க்க சொன்னாரு. அந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஓரமா தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் காதல் பண்ணணும். காதல்னா தெரியுமா? தெரியாதே. எனக்கு ஆயிட்டா அவருக்கு சின்னம்மா. காதல்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காதல், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல். இடையில சொல்றதுலாம் அறத்தல் குறத்தல் தான். நம்மளுக்கு எப்பவுமே அறத்தல் இருக்கக்கூடாது, குறத்தல் இருக்கக்கூடாது, முழுத்தல் தான். லைட்டா அதனால அப்பா 4 சவத்துக்குள்ளே வச்சிருந்தாரா, இப்பத்தையும் காட்டுல திறந்து விட்டுருக்காரு. என் மனசு ஒரு இடத்துல கிடக்குது. அந்த பிள்ளை வந்த உடனே எனக்கு சந்தோஷம் அப்படி இருக்கு. என்னமே தெரியுமாப்ல, இன்னைக்கு உங்க சின்னம்மா அப்படி இருக்காங்க. தலதலா தலதலா கொலு 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 கொலுண்டு தெளிச்சு குடிச்சுட்டு அடிக்க எந்த சாப்பிடுறாளோ தெரியல. ஆள் இருக்க முழுப்புடுப்பு கொடுக்குறான். இருக்கட்டும், அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா தங்கச்சி வந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அது வாட்டில இடையில ஓட்டு வட்டு பாட்டு நம்மளை போட்டு ஓடிக்குது. சரி ராமரே, ஆள் வராம பாத்துக்க. வாடா அடே அபிலா குச்சலப்பா, இன்னைக்கு அங்க ஆபரேஷன் பண்றாங்களா? அம்மாப்பா எந்த தண்டி மோகம் அவ்வளவு அழகா இருக்குமா? உன்னை பார்க்கையில என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மாமா எவ்வளவு ஆசையா ஓடியாந்துருக்கேன். ஆமா, பெருசு பெருசுன்றீங்க. மனசு பெருசு, முகம் பெருசு. நம்பிராசி உங்கள்கிட்ட வந்தாரா? ஆமா மாமா வந்துட்டாரா? வந்தாரு மாமா. வந்து என்ன சொன்னாரு? வந்தாரு, என்ன இதப்படி அதப்படி அதப்படி இதப்படின்னு கேட்டாரு மாமா. அவர் சொல்றாங்க எதையும் பிடிச்சிடாத. ஏன் மாமா? நேத்து பிடிச்சா ஒரு பிள்ளை இருக்கு, பாம்பு பிடிக்க சொல்லியிருக்காரு. அப்புறம் படம் எடுத்துருச்சான். ஆமா, நீ வாட்டில பாம்பு பிடிச்சா பைசா மாமா. அவங்க அப்பா பாம்பு நான் அத்தனை நகை பிடிச்சிருக்கேன். எப்படி படம் எடுத்திருக்கு? நீ பிடிக்காத பாம்பா? அதனால எங்க அத்தை எனக்கு, அதனால தங்கச்சி வந்தவொடனே நம்ம காதல் பண்ண முடியாது. தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி உன் தங்கச்சியை பார்த்தா அப்பா அப்பா அப்படி இருக்கு. எப்ப பார்த்தாலும் கடுகடன்னு வந்துட்டாரு. அப்படியே சின்ன ஜெர்சிங்க ஏதோ இருக்குது, ஒதுங்கி போதன் பாரு. ஆமா ஆமா, சின்ன ஜெர்சி. சரி சரி, 2 பேரும் ஓய எப்படிதான் விடு. அதனால என் மனசுல ஒண்ணு எப்படி நினைச்சுக்க தெரியுமா? அவ்வளவு ஆனந்தமா நினைக்கிறேன். அந்த பூமாலை பொழுது எப்படி Oh
இந்த இடத்தை கைதட்டி அன்புள்ளவர்களுக்கு நன்றி. எங்களுக்கு அன்புள்ளவர்களுக்கு நன்றி. அந்த விடசம் பழசுலையா புதுசு புதுசுலாம அதனால இந்த இடத்த பார்க்கையில இன்னமும் ஆடணும், இன்னமும் பாடணும், இங்கேயே இருக்கிற போல இருக்கு. அதனால தங்கச்சி வந்தா தப்பா தவறா எதுவும் பேசக்கூடாது. பேச மாட்டேன். உன் முகத்தை எப்படி வச்சுக்கணும்? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி, வெடி வச்ச நரி மாதிரி. அந்த அரிபாரு தாளக்கார முகம், செருப்பிட்ட முடிச்ச மணிப்பரசு மாதிரி, அது மாதிரி வச்சுக்கணும். நல்ல மனுஷன். அதனால அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்கு. தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஆச்சாலும் தெரியும். ஆமா, அதனால தங்கச்சி கூப்பிடுவோமா? கூப்பிடுவோம். அள்ளிக்கண்ணு வர மனக்கு வரும் மங்கள தோட்டம் மல்லிகை கூட்டம் மயங்க வரும் மாலை சண்முகராஜ் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்படுகிறது. சகோதரி டான்சான் நடத்திக் கொண்டிருக்கும் அபிராமி அவர்களுக்கு கிராம சிவகாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்படுகிறது. அது வரல, நாடக தொழிலை விட்டு ஒதுங்கிடுச்சு. பொன்னாடைப்பட்டி போலாந்துரிய அன்பு கிராமத்து மக்களுக்கும் இளைஞர் நற்பண்படத்தரணிக்கும் அன்பு உறவுகளுக்கு அனைவருக்கும் என் சார்பாம் கலைக்கு சார்பாம் நன்றி வணக்கம். நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று என்ற திருவள்ளுவர் வழக்கணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது நடராஜபுரம் காந்தி நகரில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் ஒளிபெருக்கின் சார்பிலும்
யூடியூப் சேனல் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா வந்தாங்களா? சொன்னாங்களா? எங்கே போக வேண்டும்? நம்ம எல்லாரும் காட்டிக்கிட்டே போகணும். என்னது? திரும்பியை காட்டிக்கிட்டு காவலுக்கு போகணும். திரும்பியை காட்டிக்கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். ஆமாமா. அந்தமா வேலையை பார்த்தப்பா அதுதான் நமக்கு நல்லது. இடத்தை பார்க்கணும். வழியாக நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி சக்தி பாரதி அவர்களுக்கு பணப்படி பெருமாள் அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பு அளித்துவார்கள். பெருமாள் அன்பன் அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். இங்கே வருகை கொடுத்திருக்கின்ற இபி போர்மேன் அண்ணன் பாண்டிமுத்து அவர்கள் சார்பாக வழியாக நடிக்கும் சக்தி பாரதி அவர்களுக்கு ரூபாய் 101 எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஆடலுடன் பாடலுக்கு ஆடிய ஆவணம் அப்படிங்கிற ஒரு பாருங்க, அதுக்காக 101 ரூபாய் அன்பளிப்பு. பாட்டுல ஆடிய ஆகணும். அன்படுத்தி பிள்ளைப்படுத்திய அன்பு அண்ணாவதற்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். நம்ம காவலுக்கு போனாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க விட்டு போக மனசே இல்ல. எனக்கு இந்த ஊரை விட்டு போக காலையில பூஜைன்னு சொல்லிட்டு அவதாரம் கட்டணும். சரி எப்படி தெரியுமா? நம்மளுடைய மாரியம்மனுக்கு பொங்கல் வச்சு நம்ம எல்லாரும் எப்படி சாமி கும்பிட்டாங்களோ அதுபோல நம்மளும் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவோம். நம்ம எல்லாம் மொத்தமா போய் சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிட நீங்க வேணாம். பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு சக்கரையில் பாவு வச்சு பாவு வச்சு பாவு வச்சு இடிச்சு மிளகிடுச்சு 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 தூபமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு மாவிடுச்சு எடுத்து வந்தோம் நல்லவர் எதையும் பார்க்க வேணும் பார்க்க வேணும். Thank you.
காந்திநகரை சேர்ந்த அருமைக்குரிய மைத்துனர் பாலசுப்ரமணியன் பிரதர் சார்பாக நாடக கலைஞர்களுக்கு ரூபாய் 501 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அதுபோக வாணி ஒளியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற சக்தி பாரதியினுடைய ரசிகர்கள் இந்த ஆடிய ஆண் என்று 101 ரூபாய் ராசாகம் பிரதர் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். தங்கச்சி ஆடுத அன்னைக்கு பார்த்து என்ன வருது நாடக நடிகர்களையும் நாடக குழுவையும் பாராட்டி கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கும் வாணியங்குடியை சேர்ந்த அன்பு அண்ணர்கள் அனைவருக்குமே நன்றி நன்றியிடம். கண்டிப்பா நம்ம ஊருக்கு வந்து ஆடாட்டு நான் தண்ணியை போட்டு ஆடுவேன். இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. வண்டி சரியா அவ்வளவுதானே. காசுக்கு உழைக்கணும். மக்கள் திருப்பி மகேஷ் தானே அவர்களுடைய வேலையை நம்ம சரியாக செய்து விட்டால் அதுவே போதுமானது. சரி இடத்துல அடிப்படை வேலை செய்த அழுப்பு இருக்காது. ஆடு மட்டும் சரியா விட்டா எப்படி தெரியுமா? பாசமுள்ள பாண்டியன் கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து அடிக்கடி ஞாபகம் நீ கிடமாடி நீ வாட்டில சரி சரி
நான் மட்டும் ஆம்பளை பிறந்திருப்பேன். வண்டி அவன் வந்து செய்வேன். இந்த கிரைண்டர்ல செயின் வந்துருச்சு, ஸ்டக் ஆகிருச்சு. நஞ்சுமா இப்ப பெட்டலாம் என்ன பச்சி ஆடுறா போகுது, ஒரு பச்சி போகாம நிக்குது. எல்லாமே ஞான பட்சிகள். அப்படியா? அண்டங்கள தர கரை ஓடி போங்க, அழகான பட்சிகளை ஓடி போங்க. ரதி மகேந்திரன் குடும்பத்து சார்பாக கலைக்குழுவுக்கு ரூபாய் 501 அன்பளிப்பு அளித்துள்ளார். மதிமகேந்திரன் கலைக்குழுவை பாராட்டி 500 ரூபாய் அன்பளிப்பு அன்பு குடும்பத்தாளர்களுக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பு ரசிகர். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். இப்ப வெட்டலாமா? அண்ணங்கள தர கரை ஓடி போங்க, அழகான பட்சிகளை ஓடி போங்க. ஞானமான பட்சிகள் இருந்தாலும் இதையெல்லாம் செல்லாத வரை விட்டியில வரைக்கும் இங்கு வள்ளியாக நடிக்கும் எனது அன்பு மகள் சக்தி அவர்களுக்கு என சிறப்பாக 301 அன்பளிப்பு அளிக்கின்றேன். அன்பள் பரிசு பயன்படுத்தி அன்பு அப்பா தெஞ்சியதில் சென்று பாலச்சந்திரன் அப்பா அவர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்து அண்ணா ஆளுக்கொத்தை சேர்ந்து கவலை பார்க்கலாம். இது வேள்விமலை சேனல். யாராவது பெரிய பெரிய தவறிசீல இருக்காங்க, இது வரைக்கும் விளையாட்டு கொஞ்ச நேரம் விளையமாக காவலை பார்க்கலாமா? டான்ஸாக நடிக்கும் எங்க அத்தை சிவகாமி அவர்களுக்கு எனது சார்பாக 501 கடன் சொல்கிறேன். நீ கடன் சொல்லித்தானே போற வந்த நாள்ல இருந்து என்னைக்கா கொடுத்துருக்க? சரி, யார் வேணாலும் கடன் சொல்லுங்க, தயவு செய்து காசை மொத்தமா வச்சு கொடுங்க. அதுலயும் 3 பேருக்கு சேர்த்து சொல்றேன். எல்லாம் கடன் சொல்லிட்டு தான் போற, நீ முதல்ல ஒழுக்கமா காசை கொடு.